என் மனசுக்கு சரியா படல. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இல்ல செல்லம்மா. சார் வரோம் சார். நாங்க போயிட்டு வரோம். வரோம் மச்சான். அப்படியே போயிட்டு வாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அத நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும். சரியா? என்ன அழுதுட்டு இருக்கீங்களா? அழறது ஒன்றும் தப்பில்லை. செல்லம்மா இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ரியாவையும் மலரையும் சேர்த்து ஒரே ஆட்டோவில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை வந்து செல்லம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. செல்லம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்து வந்து செல்லம்மாட்ட கேட்குறாங்க, டிரைவர் யாருன்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. செல்லம்மா கேட்குறாங்க, யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சித்தார்த்தும் மாணிக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செல்லம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லாத மாதிரியே பார்க்குறாங்க. என்னமோ உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுட்டு போகிற மாதிரியே போயிடுறாங்க செல்லம்மா. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திக்கு தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஆகாஷ் வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்த்திக்கும் தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன் சூப்பராக நல்லா ஃபைனாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆகாஷோட அப்பா அம்மா ஆர்த்தியும் ஆகாஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ வந்துட்டு இதை பார்த்த ஜானகி ரொம்பவே கண்கலங்கி அழுறாங்க. ஸோ லக்ஷ்மி வந்துட்டு ஜானகிட்ட போய் ஆறுதல் சொல்கிறாங்க. பரவாயில்ல, எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க, அவர் நல்ல இடத்துக்கு தானே போகிறான், மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போகிறான், அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்தி எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. சித்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சித்து வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கார். போய் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ வந்து செல்லம்மா போய் பார்க்குறேன், என்ன சார் அழுதுட்ருக்கீங்களா, அழுறதுல தப்பு இல்லை, எதுக்கு அழுறீங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க.